இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மீண்டுமாக துளிர்க்கும் வசனம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மற்றும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இந்த நாளிலும் நம்ம பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேசுகிறது தேவனா? அது அப்படின்னா எப்படி அதை அறிந்து கொள்வது? அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இன்னைக்கு பெரும்பாலான விசுவாசிகள், கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே தேவன் பேசுகிறத புரிந்து கொள்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா முக்காவாசி நேரம் நம்ம பிசாசு சொல்றத கிளியரா புரிஞ்சுக்கிறோம். பிசாசு அப்படி பேசினா, இப்படி பேசினான்றத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனா தேவன் இத சொல்றாருன்றத நம்மால தெளிவாக புரிந்து கொள்ள முடியல. இன்றைக்கு அத தான் நம்ம தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் எப்படி பேசுறாரு? அ அத நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம்ன்றது தான் அதுக்கான ஒரு காணொளி தான் இந்த பகுதி. அதாவது தேவன் ஒவ்வொரு தேவ பிள்ளைகிட்டயும் பேசுறாருன்றதான் நமக்கு இருக்கிற ஒரு தனிச்சிறப்பு. ஒரு ஸ்பெஷல் ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விசேஷம் என்னன்னா, மற்ற மக்களுக்கும் நமக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசம். தேவன் நம்மோட பேசுகிறார். ஆனா அந்த பேசுறது எப்படி அப்படிங்கிறது தான் நமக்கு முக்காவாசி நேரம் தெரியல. யாராவது ஒருத்தர் தேவன் என்ட்ட சொன்னாரு அப்படின்னோனே அது ஒரு மாரி அ இது எப்படி இருக்கும்? அவங்க சும்மா சொல்றாங்கன்ற மாரி நெறைய நேரம் நம்ம நெனைக்கிறோம். ஆனா, தேவன் எப்போது நம்மிடத்துல பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் முக்கியமாக நம்மிடத்துல எப்படி பேசுவார்ன்றது நமக்கு எல்லாமே தெரியும். அதாவது வேத வசனங்கள் மூலமாக முதல்ல பேசுறாரு. அது நமக்கு தெளிவா தெரியும். வேத வசனங்கள வாசிக்கும்போது அதன் வழியாக பேசுறாரு. ஆனா, வேத வசனங்களிலே எல்லா நேரத்திலும் எல்லாவற்றுக்கும் விடை இல்ல. இப்போ தனிப்பட்ட காரியங்களுக்கு வேத வசனத்திலே கொடுக்கப்படாத சாதாரண காரியங்களுக்கு ஒரு தீர்மானம் எடுக்க கூடிய காரியங்கள் 2 நல்ல காரியங்கள் இருந்தால் அதிலே எதை எப்படி தேர்ந்தெடுப்பது? இந்த இதுக்கெல்லாம் எப்படி நம்ம புரிந்து கொள்ள போறோம்? அப்படின்னா, அதிலேயும் தேவன் பேசுவதை நாம் அறிந்து கொள்ள முடியும்ன்றது தான் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அ வீடியோவுல அடிப்படை செய்தி. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம் ஆனா இதுக்குரிய விடைய நான் முதல் வேத வேத வார்த்தைகள்லேருந்து தான் நான் உங்களுக்கு குடுக்க போறேன். முதலாவது நான் கொடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம தேவனுடைய சத்தத்தை அறிந்திருக்கிறோமா? பிசாசு பேசுது அப்படின்னு நமக்கு தெரியுது. ஆனா தேவன் பேசுறாருன்றத நம்ம அறிந்திருக்கிறோமா? பல சமயங்களிலே தேவன் பேசுறாருன்றத நம்ம ஏதோ, என்னவோ அப்படின்னு சொல்லி நம்ம அத உதாசீனப்படுத்தி, அத தேவன் தான் பேசுறாருன்றது கூட அந்த தெரியாம நம்ம நமக்குரிய ஆசீர்வாதங்களை இழந்த நாட்கள் கூட உண்டு. அதாவது ம் தேவன் பேசுவதை சரியாக அறிந்து கொள்வது, ரெகக்னைஸ் பண்றது. தேவன் தான் என் கூட பேசுறாருன்ற ஒரு அறிவு எப்போ வருதுன்னு அதாவது வருகிறது ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாட்டுல, புதிய ஏற்பாட்டுல எல்லாவற்றிலும் பார்த்தீங்கன்னா, தேவன் அவர்களோடு பேசுவத அந்த பரிசுத்தவான்கள் தெளிவாக புரிந்தத நம்ம பார்க்க முடியும். முதலாவது ஒரு பகுதிய நான் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்கள நான் வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, நீ திரும்ப போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்துக்கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. இப்ப பாருங்க, சாமுவேல்ன்றது ஒரு சின்ன குழந்தை, சின்ன பையன். அவனுடைய பெற்றோர் குழந்தை இல்லாத காரணத்தினால் தேவனிடத்திலே ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபித்ததினால் சாமுவேல் பிறந்தான். அந்த பிள்ளைய உங்கள்கிட்டருந்து வாங்கின ஆண்டவரே உமக்காகவே கொடுக்குறேன்னு சொல்லி அவனை கொண்டு போய் ஒரு எ ஆசரிப்பு கூடாரத்திலே ஏலி என்ற ஆசாரியனுக்கு உதவி செய்யும்படி பெற்றோர் அவனை கொண்டு போய் விட்டுருக்காங்க. அந்த ஏலி வயதானவர். இவன் அவருக்கு பணிவிடை செய்து கொண்டு அங்க ஒரு நாள் படுத்திருக்கிற நேரத்தில ஆண்டவர் கூப்பிடுறாரு சாமுவேலேன்னு. இவன் நினச்சுக்கிட்டான் தாத்தா தான் கூப்பிடுறாருன்னு சொல்லி, இங்கே இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீங்களேன்னு போய் கேட்குறான். இல்லப்பா, நீ போய் படுத்துக்கோ. 2வது தடவையும் போய் கேட்குறான். சத்தம் கேட்குது. ஓடி போய் அவர்ட்ட சொல்றான், இல்லப்பா, போய் படுத்துக்கோ. சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியவில்லை. இப்போ கர்த்தருடைய சத்தம் என்னன்றது அவனுக்கு தெரியல. ஏன்னா அது பழக்கம் இல்ல. அது அவனுக்கு அவன் அதிலே பழகவில்லை. எப்படி நம்ம நம்முடைய உறவினர்களோ, இல்ல நம்முடைய பெற்றோரோ, நம்முடைய பிள்ளைகளோ அவர்களுடைய சத்தத்த நம்ம தெளிவா அறிந்துகிறோமோ, அதே மாரி அ தேவனுடைய சத்தத்தையும் நம்ம தெளிவா அறிய முடியும். எப்பன்னா,
அவரோடு நாம் பேசி பழகும்போது, அவருடைய வார்த்தை நமக்குள்ளே ஒரு பழக்கமா இருக்கும்போது, அவரோடு நம் நட்பாய் இருக்கும்போது, அவரோடு உறவு கொள்ளும்போது, அவருக்கும் எனக்கும் உறவு இல்ல, ஒரு தொடர்பு இல்லங்கும்போது, அவரோடு நான் பேசுவதே கிடையாது. அவர் பேசுவதை கவனித்ததே கிடையாதுங்கும்போது, அவர் பேசுவது எனக்கு வந்து கேட்காது. அதனால தான் இதில போட்டிருக்கு, சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியவில்லை. 3வது தடவும் வந்து கேட்கிறாரு, கூப்பிடுறாரு, சாமுவேலே என்று கூப்பிடுறாரு ஆண்டவர். திரும்ப ஓடி போய் அவன் வந்து ஏலி இடத்துல போய் நிக்கிறான். அப்பதான் ஏலிக்கு ஞாபகம் வருது, ஒருவேளை இது வந்து ஆண்டவர் அவன கூப்பிடுறாரு. அவன் தெளிவா அவனுக்கு புரிந்திருக்குது. தேவன் கூப்பிடும்போது தொடர்ந்து அழகா அவன வந்து கூப்பிட்டு கொண்டே இருக்கிறாரு. அவன பேர சொல்லி கூப்பிடுறாரு. அப்ப இது கண்டிப்பா கர்த்தரா தான் இருக்கும்னு சொல்லி, "நீ போய் சொல்லு, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் சொல்லு." இன்னொரு தடவ கூப்பிட்டாருன்னான்னு சொல்லி அனுப்புறான். சாமுவேல் அது மாரி படுத்த உடனே ஆண்டவர் திரும்பவும் 4வது முறையாக சாமுவேலே, சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு. உடனே எழும்பி அவன் என்ன சொல்றான், "கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன்றான்." ஆண்டவர் அன்றைக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்த, பெரியவங்ககிட்ட பேசுற ஒரு விஷயத்த, சாதாரண ஒரு சின்ன குழந்தைட்ட, சின்ன பையன்ட்ட தெளிவா, அழகா பேசுறார். அப்போ ஆண்டவர் பேசுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நம்ம வந்து ஏன் அவர் பேசுறத வந்து கேட்க முடியல? பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். ஏன் பேசுவதை கேட்க முடியவில்லை என்றால், அது வந்து பழக்கம் இல்ல நமக்கு. அந்த எந்த நபரோடு நம்ம ரொம்ப நட்பா இல்லையோ, அந்த நபருடைய வ வ சத்தம் வந்து நமக்கு வந்து தெளிவா புரியாது. ஒருவேளை நம்முடைய நண்பர்கள் வேற எந்த ஃபோன்லேருந்து கூப்பிட்டா கூட நம்ம கண்டுபிடிச்சுருவோம். இவங்க தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஒரு எடுத்துக்காட்டு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னுடைய பையன் வந்து சிறு குழந்தையா இருக்கும்போது, சிறு பையனா இருக்கும்போது, நாங்க எல்கேஜில கொண்டு போய் அவன சேர்த்திருந்தோம். சேர்த்திருக்கும்போது, அவனுடைய அதாவது கொஞ்ச நேரம் தான் வச்சிருப்பாங்க கிளாஸ்ல. அது முடிஞ்ச உடனே பெற்றோரெல்லாம் போய் நிக்கும்போது, நாங்க வந்து பேர சொல்லும்போது, அந்த பிள்ளைங்கள வந்து ஆசிரியர் கூப்பிட்டு எங்க இடத்துல அனுப்புவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பிள்ளைங்க அந்த இடத்துல சின்ன பிள்ளைங்க இருக்கிற இடத்துல, நான் என்னுடைய பிள்ளையோட பேர சொன்ன உடனே அங்க ஒரு அழுகை சத்தம் கேட்கும். ஏய்ன்னு ஒரு சத்தம். ஏன்னா, அம்மா கூப்பிடுறாங்க அப்படிங்கிற ஒரு இதுக்கு உடனே ரெஸ்பாண்ட் பண்றத நான் பார்க்க முடிஞ்சது. அது எனக்கு இப்ப ஞாபகத்துக்கு வந்தது. எப்படி என்னுடைய பிள்ளைக்கு என்னுடைய சத்தம் தெளிவா தெரியுதோ, அதே மாதிரி நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய சத்தம் தெளிவாக தெரிய வேண்டும், தெரிய முடியும். சாமுவேல் அன்றைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க ஆரம்பித்தவன், தொடர்ந்து அவனுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளிலும் அவன் வந்து பெரிய ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு ஆசாரியனாக இருந்தான். தீர்க்கதரிசியாக இருந்தான். அந்த தீர்க்கதரிசியாய் மாறும் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு அதுக்கு பிறகு தேவனுடைய சத்தம் தெளிவாக அவனுக்கு கேட்டது. இப்படி நம்ம கேட்க முடியும். அப்போ இதுக்கு முதல் காரியம் நம் சத்தத்தை அறிந்திருக்கிறோமா? இது யாரு பேசுறது? இது தேவன் தான் பேசுகிறார் என்பதை அறிந்திருக்கிறோமா? தேவன் தான் பேசுகிறார் என்பதற்கு முதல்ல நமக்கு இருக்க வேண்டியது பழக்கம். தேவ வசனத்துக்கு மாறாக தேவன் பேச மாட்டாரு. இப்ப தேவனுடைய வசனத்தை நாம் அறிந்திருக்கும்போது தான், ஓ! தேவனுடைய வசனத்துக்கு மாறாக இது வருதே! நீ வ நீ வந்து வேஸ்ட்டு. உனக்கு வந்து இந்த காரியம் நடக்கவே நடக்காது. உனக்கு உனக்கு யாருமே இல்ல அப்டின்ற ஒரு யாரோ பேசுற மாரி இருக்குதுன்னா, இது தேவனிடத்தில் வரலன்றத நம்ம தெளிவா உடனே புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா, தேவனுடைய வசனத்துல சொல்லியிருக்கு. நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கும்போது, அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்குது. அதனால நான் வந்து இத எடுத்துக்க மாட்டேன். இது தேவன் என்னிடத்துல பேசுகிற வார்த்தை இல்லன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து 2வது காரியம் பார்த்தீங்கன்னா, தேவன் பேசுகிறத நம்ம கவனிக்கிறோமா? அதாவது கேட்கிறது வேற, சத்தம் காதுல விழுகிறது வேற, அத கவனிக்கிறது வேற. இப்போ நம்முடைய பிள்ளைங்கள பேர் சொல்லி கூப்பிடுறோம். அவங்க காதுல சத்தம் விழுது. ஆனா, "இங்க வா" அப்படிங்கிறதுக்கு அவங்க வர்றாங்க, கீழ்ப்படிந்து வர்றாங்கன்னா, அவங்க கவனிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். காதுல விழுந்திருக்கு, அவங்களுக்கு கேட்குது நம்ம சொல்றது அப்படின்னு. ஏன்னா, இந்த முக்கியமான ஒரு வசனத்த வச்சு தான் நான் இந்த செய்திய ஆயத்தம் பண்ணேன். லூக்கா 8:8ல இவைகளைச் சொல்லி, "கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன்" என்று சத்தமிட்டு கூறினார். இதுல ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருக்கும்போது, உவமைகளால பேசிக்கிட்டே இருக்கிறாரு. எல்லா மக்களும் அவர்ட்ட வர்றாங்க. அவங்கட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. பேசி முடிச்சுட்டு இப்படி ஒரு வார்த்தைய சொல்றாரு. "கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன்" என்று சத்தமிட்டு கூறினார். இப்போ காதே இல்லையா உட்கார்ந்திருக்கிறவங்க எல்லாருக்கும்? காது இருக்குது. இவர் பேசுறது காதுல விழுது. நெறைய பேர் ரொம்ப நல்லா பேசினாருன்னு சொல்லிட்டு அதோட போயிடுறாங்க. ஆனா, அவங்களுக்கு கவனிக்கவில்லை. இது எப்படி தெரியும்னா, மார்க் 4ஆம் அதிகாரத்துல அதே பகுதிக்கு இன்னொரு ஒரு வார்த்தையும் வந்திருக்கு. அதுலேருந்து நம்ம கவனிக்கலாம். மார்க் 4ஆம் அதிகாரம் 23, 24 நான் வாசிக்கிறேன். "கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாயிருந்தால் கேட்க கடவன்" என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி,
நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். இதுல அழகா போட்டிருக்கு. நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். காதுல சத்தம் விழுகிறது மட்டும் கிடையாது. அதை நம்ம கவனிக்கிறோமா? லிசன் பண்றோமா? அதுக்கு நேராக நம்முடைய காத வந்து டியூன் பண்றோமா? இப்போ உள்ளவர்களுக்கு வந்து ரேடியோ, அதாவது மா டிரான்சிஸ்டர் அதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பில்ல. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு. இந்த காலத்து மக்களுக்கு. ஆனா நாங்க வளர்ந்த காலத்தில டிரான்சிஸ்டர், ரேடியோ அதெல்லாம் உண்டு. ஒரு ஸ்டேஷன்ல உள்ள பாட்ட நாங்க கேட்கணும். ஒரு ஸ்டேஷன்ல உள்ள புரோகிராம நாங்க கேட்கணும் அப்டின்னா, அதுல உள்ள அந்த ஸ்டேஷனுக்கு நேராக அந்த ஒரு ஒரு நீடில் மாரி இருக்கும். அத நாங்க வந்து டியூன் பண்ணி கரெக்ட்டா அந்த இதுக்கு லெவலுக்கு கொண்டு வந்தா தான் தெளிவா அது கேட்கும். கொஞ்சம் அந்த பக்கம், இந்த பக்கம் போயிருச்சுன்னா, தெளிவா அந்த ஸ்டேஷன்ல உள்ள அந்த சத்தத்த, அந்த புரோகிராம நாங்க கேட்க முடியாது. அதே போல தான் நம்ம டிவி கூட டிவி அலைகள் எல்லாம் வந்து இங்க போயிட்டு தான் இருக்குது. ஆனா, அதுக்கு நேராக நம்ம டியூன் பண்ணும்போது தான் அந்த வருகிற அந்த அலைகள நம்ம வந்து அ நம்முடைய டிவைஸ்ல நம்முடைய ஒரு ஒரு கார் தொலைக்காட்சி பெட்டியோ, ரேடியோவோ அதுல நம்ம பெற்று நம்ம அத கவனிக்கவோ, அதை கேட்கவோ முடியுது. நம்ம வேற உலகத்தின் காரியங்கள்ல நம்ம டியூன் பண்ணி வச்சிருந்தோம்னா, அதையே கவனிச்சுட்டு இருந்தோம்னா, ஆண்டவர் பேசுறத நம்ம கவனிக்க முடியாது. அதனால தான் கேட்கிறவங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும்னு அதே வசனத்துல வருது. அப்போ நீங்க கேட்டீங்கன்னா, அதிகம் கொடுக்கிறாரு ஆண்டவர். இது வந்து தாங்க ஆண்டவரேன்னு கேட்கிறது கிடையாது. லிசனிங் கேள்வி கேட்கிறது. கொஸ்டின் கேட்கிறது கிடையாது. அவர் சொல்றத கேட்கிற ஒரு திறமை. இந்த பகுதியிலே தான் வரும்போது மத்தேயுல 13ஆம் அதிகாரத்துல இன்னொரு ஒரு வசனம் 13ஆம் வசனத்துல வருது. ஆனா அந்த பகுதிக்கு முன்னால சீஷர்கள் வந்து அவர்ட்ட கேட்கிறாரு. இதே இதே உவமை சொன்ன பகுதி தான். அந்த விதைக்கிறவன் உவமை சொன்ன பகுதி. சீஷர்கள் வந்து ஆண்டவர்ட்ட வந்து கேட்குறாங்க, "ஆண்டவரே, நீங்க ஏன் இத உவமையா சொல்லிட்டு போறீங்க? கதை கதையா சொல்லிட்டு போறீங்க. எங்களுக்கு மட்டும் நீங்க அர்த்தம் சொல்றீங்க, மற்றவங்களுக்கெல்லாம் கதை சொல்றீங்க." அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றாரு 13ஆம் வசனத்துல, "அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும், கேட்டும் கேளாதவர்களாயும், உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியால், நான் உவமைகளாக அவர்களோடே பேசுகிறேன்." இதுல அவர் தெளிவா சொல்றாரு. ஏன்னா அவங்க பார்க்குறாங்க. ஆனா கவனிக்கிறது இல்ல. அவங்க அத கூர்ந்து உற்று நோக்குறது கிடையாது. ஏதோ ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. அதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி அதை பார்ப்பதற்காக அவர்கள் அருகில வர்றது கிடையாது. கேட்டும் கேளாதவர்களாய் கூட்டத்தோட உட்கார்ந்து நல்லா ஆண்டவர் சாப்பாடு போடுறாரா, சாப்பிட்டுட்டு, ரொம்ப நல்லா இருந்தது பிரசங்கம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்களே ஒழிய, அதை உண்மையாய் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த எண்ணம் இல்ல. உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இல்ல. ஆனா நீங்க என்னிடத்தில கேட்டு என் கூடவே இருந்து நான் சொல்றத கவனித்து அத உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுறீங்க. அதனால தான் உங்கள்ட்ட நான் தெளிவா சொல்றேன் அப்படிங்கிறாரு. அதனால தான் உணர்வுள்ள உவமைகளாக அவர்களோட பேசுகிறேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. இன்னொரு ஒரு வசனம் பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. இதுல தெளிவா ஆண்டவர் சொல்றாரு. என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. செவி கொடுக்கிறதுனா என்ன? அத கவனித்து கேட்கிறது. மேய்ப்பன் கூப்பிடுறான்னா உடனே ஓடி வருது. அவனுடைய சத்தம் அதுக்கு தெளிவா தெரியுது. ஒரு கூலியாளோ, ஒரு வேற்று அந்நியனோ கூப்பிட்டான்னா வராது. இத நீங்க Googleல போய் வீடியோ கூட பார்க்கலாம். ஆடு வந்து கூப்பிட்டு மேய்ப்பன் கூப்பிட்ட உடனே எப்படி ஓடி வருது. ஆனா வேற யாரும் கூப்பிட்டா அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்டு இருக்குது. இப்படித்தான் ஆண்டவர் பேசும்போது ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுக்கு என் சத்தம் கண்டிப்பா தெரியும். ஏன்னா நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். நம்ம ஆண்டவரை அறிந்தவர்களானால், அவரோடு உறவுள்ளவர்களானால், தேவனை உண்மையாய் ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளானால், கண்டிப்பாக அவர் பேசுறது கேட்கும். கேட்காம போறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவர அறிந்து, அவரோடு தொடர்பு கொண்டு, தினந்தோறும் அவருடைய வேதத்தை அறிவதிலும், வாசிப்பதிலும், அத புரிந்து கொள்வதிலும் நம்ம கவனம் செலுத்தும்போது, கண்டிப்பாக அவருடைய சத்தம் நமக்கு தெளிவா கேட்கும். அடுத்து ஒரு வசனம் பாருங்க. 10:3ல வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். இதிலே ஆண்டவர் வந்து நானே நல்ல மேய்ப்பன் சொல்றாரு. அந்த மேய்ப்பனை பத்தி சொல்லும்போது தான் சொல்றாரு. நான் வந்து பேர் சொல்லி கூப்பிடுறேன். நான் பேர் சொல்லி கூப்பிட்டா அது வருது. எப்படி நம்ம பிள்ளைங்க நம்ம பேர் சொல்லி கூப்பிட்டா வர்றாங்களோ, ஒருத்தங்கள கூப்பிட்ட உடனே எப்படி அறிந்து கொள்றாங்களோ, அதே மாரி தேவன் பேசுவது நமக்கு தெளிவாக கேட்க முடியும். தேவனுடைய சத்தம் எப்படி இருக்கும்? தேவனுடைய சத்தம் பேசப்படும்போது ஒரு அமைதி கிடைக்கும். அந்த சத்தம் நமக்கு விசுவாசத்தை கட்டி எழுப்பும். நம்பிக்கை கொடுக்கும். ஆலோசனை கொடுக்கும்.
அது வேத வசனத்துக்கு ஒத்ததாக இருக்கும். நம்முடைய சொந்த குரலை போல இருக்கும். இது எப்படி சொல்றீங்க? உங்க இப்ப நீங்களே பேசிக்கிட்டு, நீங்களே ஒரு காரியத்த யோசிச்சுட்டு, இது தேவன் சொன்னாரு அப்படின்னு சொல்லி நீங்க நெனைக்கலாம். ஆனா வந்து அப்படி அப்படி கிடையாது. ஏன்னா, தேவன் இப்போ ஆண்டவர் தம்முடைய ஆவியானவராக, பரிசுத்த ஆவியானவராக நமக்குள்ளே, நம்முடைய ஆவிக்குள்ளே வாழ்கிறார். அப்போ தேவனுடைய சத்தம் நமக்கு உள்ள இருந்து தான் கேட்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அம் ய ஒரு காரியத்த இப்போ வந்து ஒரு திருடுங்க. அதாவது அம் பேங்க கொள்ளையடிச்சு காசு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு 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 சத்தம் கேட்கிற மாரி இருக்கு. உனக்கு முன்னாடி அங்க பாரு இவ்வளோ காசு ஏடிஎம்ல இருக்குது. நீ போய் கொள்ளையடி அப்படிங்கிற மாரி. அப்போ அது ஆண்டவர் பேசியிருப்பாரா? நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து கண்டிப்பா ஆண்டவர் பேசியிருக்க மாட்டார். ஏன்னா, வேத வசனத்துக்கு ஒத்ததாக இல்லை. அப்படியே அ இது நடந்த ஒரு நிகழ்ச்சி. அ கென்னத் கோப்லான் என்பவருடைய மனைவி பெயர் உங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். குளோரியா கோப்லாண்ட். அவங்க வந்து திருமணம் ஆகிருச்சு அவங்களுக்கு. அவங்க 2 பேரும் திருமணமாகி ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது, மற்றொரு ஒரு ஊழியக்காரி ஒரு ஒரு சகோதரி, ஆண்டவர் எனக்கு கென்னத் கோப்லாண்ட் அவர்களை திருமணம் செய்யும்படி என்ட்ட பேசியிருக்கிறாரு. அதனால இந்த குளோரியா கோப்லாண்ட் இடையூறா இருப்பதனாலே அவர்கள் இறந்து போக வேண்டும், மரணம் அடைய வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தார்கள் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஒருத்தங்க உண்மையாவே அத பேசினாங்க. இப்படி நடந்தது என்று சொல்லி. அப்போ இது வந்து உண்மையா? இல்லையா? உங்க எல்லாருக்கும் இது வந்து அவங்கள பொறுத்தளவுல ஆண்டவர் பேசினார்ன்னு சொல்றாங்க. ஆனா ஆண்டவர் பேசியிருக்க முடியாது இப்படி. ஏன்னா வேத வசனத்துக்கு அது ஒத்ததாக இல்லை. கணவனும் மனைவியும் அ சேர்ந்து இருக்கிறாங்க. அவங்கள பிரிக்காதிருக்க கடவீர்கள்ன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதே மாரி ஒருத்தங்க மேல அன்பு இல்லாம அவங்க செத்து போகணும்னு சொல்லி ஜெபிக்கும்போது, அது வந்து சரியான ஒரு ஜெபமாகாது. அதுபோல பிறனுக்குண்டான யாதொன்றையும் மிச்சியாதிருப்பாயாகன்னு ஆண்டவருடைய கட்டளை வருது. அந்த கட்டளைக்கு மாறாக ஆண்டவர் வந்து பேச மாட்டாரு. இப்படிதான் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் எழுதப்பட்ட வார்த்தையில. இப்ப எழுதப்படாத காரியம் இருக்குதுன்னு வைங்க. இப்போ ஒரு இடத்துக்கு போறதா வேண்டாமா? ஒரு காரியத்த செய்றதா வேண்டாமா? ஒருவருக்கு இதை கொடுப்பதா வேண்டாமா? இப்படிப்பட்ட காரியங்களையும் ஆண்டவர் பேசுறாரு. ஆனா பேசுறாரு. ஆனா சின்ன காரியத்த நம்ம பேசும்போது நம்ம கீழ்ப்படியலன்னா, பெரிய காரியத்த ஆண்டவர் சொல்றத நமக்கு கேட்காது. இப்போ 2 காரியத்த நான் சொல்லியிருக்கிறேன். தேவனுடைய வார்த்தை முதல்ல வந்து நம்ம அறிந்திருக்க வேண்டும். ரெகக்னைஸ் பண்ணணும். இது யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தையா? பிசாசினுடைய வார்த்தையா? யாரோ ஒருத்தர் சும்மா சொல்ற வார்த்தையா? அப்படிங்கிறத நம்ம அறிந்திருக்க வேண்டும். ரெகக்னைஸ் பண்ண தெரியணும். அடுத்தது அத கவனிக்கணும். அது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி கவனிக்கணும். 3வது காரியம் அது 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 தேவனுடைய வார்த்தை எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 3வது காரியம் தேவனுடைய வார்த்தையின்படி செய்றது. இந்த 3வது காரியம் ரொம்ப முக்கியம். நெறைய நேரம் தேவனுடைய வார்த்தைய நம்ம கேட்கிறோம். பேசப்படுகிறதை கேட்கிறோம். அதாவது வசனங்கள கேட்கிறோம். சில சமயம் ஆண்டவர் வந்து தெளிவாக நம்மட்ட பேசுறாரு. ஒருத்தர மன்னித்துரு. ஒருத்தங்களுக்கு இத குடு. ஒருத்தங்கிட்ட அவங்கள என்கரேஜ் பண்ணு. அவங்களுக்கு நீ பேசுன்னு சொல்லி தெளிவாக நம்மட்ட பேசுறாரு. ஆனா, அதை செய்கிறதுக்கு நமக்கு மனம் இல்லாமல் போகுது. மத்தேயு 7 அதிகாரத்துல 24லிருந்து 27 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டைக் கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ, அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வீடு கட்டுறாங்க. ஒருத்தர் வந்து கன்மலையின் மேல கட்டுறாரு. ஒருத்தர் வந்து மணலின் மேல கட்டுறாரு. 2 பேருக்கும் ஒரே சூழ்நிலை தான் வருது. பெருமழை பெய்யுது, பெருவெள்ளம் வருது, காற்று அடிக்குது, அந்த வீட்டின் மேல் மோதுது. ஆனா ஒரு வீடு நிலையாய் நிக்குது, ஒரு வீடு விழுந்துருச்சு. இப்ப 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, கன்மலையின் மேல் ஒருத்தன் கட்டினா, ஒருத்தன் மணலின் மேல் கட்டினா. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய வார்த்தையை கேட்டு, என்னுடைய வார்த்தையின்படி செய்கிறவன் கன்மலையின் மேல் வீட்டை கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்போ இது எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. இந்த காலங்களிலே, இந்த காலம் மட்டும் இல்ல, எந்த காலத்திலும் நமக்கு பாதுகாப்பு தரக்கூடியது தேவனுடைய வார்த்தை. நமக்கு வந்து தேவைகளை சந்திக்கக்கூடியது தேவனுடைய வார்த்தை. நமக்கு வந்து ஆலோசனை சொல்லக்கூடியது தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்பது மட்டுமல்லாம, அத செய்யும்போது நமக்கு பெரிய பாதுகாப்பு இருக்குது. 2 பேருக்கும் ஒரே சூழ்நிலை தான். என்னை பார்த்துக் கொண்டு இருக்கிற உங்களுக்கும், உலகத்தில் உள்ள பிறருக்கும் ஒரே சூழ்நிலை வரலாம்.
ஆனா அந்த சூழ்நிலையில நீங்க விழுந்துற மாட்டீங்க. அதான் அந்த வசனம் சொல்லுது. இது விழவில்லை. ஏனென்றால் கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கன்மலையாகிய கிறிஸ்துவின் வசனத்தின் மேல, அவருடைய வார்த்தையின் மேல அது அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதுனாலே அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. இதுதான் ரொம்ப வந்து நம்ம முக்கியம். இன்னொரு ஒரு வசனத்த காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 32:8ல நான் உனக்கு போதித்து, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் இந்த வசனம் சொல்லுது. இதுல ஆண்டவர் வந்து எதுவுமே என்ட்ட சொல்றதில்ல. அவர் எல்லாத்தையும் எனக்கு மறைச்சிடுறாரு அப்படின்னு சொல்லி எந்த வசனமே சொல்லப்படவில்லை. இந்த வசனத்துல தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. நான் உனக்கு சொல்லி தரேன், டீச் பண்றேன். எப்படி ஒரு ஆசிரியர் மாணவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு முயற்சி எடுத்து சொல்லி தருவாங்களோ, அத மாதிரி நான் உனக்கு போதிக்கிறேன். நீ எந்த வழியில போணுமோ, அத நான் உனக்கு காட்டுறேன். அத வந்து ஷோ பண்றேன். அதாவது ஒரு பிராக்டிகல் காரியம் ஒண்ணு பிராக்டிகல் அ அ பிள்ளைங்களுக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். தியரி கிளாஸ் வேற, பிராக்டிகல் வேற. பிராக்டிகல்ல நம்ம நம்ம வந்து செய்து பார்ப்போம். செய்முறை காட்டுவாங்க முன்னாடி. அப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவா நமக்கு புரியும். இப்ப காட்டுறேங்கிறாரு. இந்த வழியில தான் போணுன்றத நான் தெளிவா காட்டுறேங்கிறாரு. அடுத்து ஆலோசனை சொல்லுவேன்றாரு. உனக்கு வந்து இத செஞ்சா நல்லது. இப்படி செய்யின்னு சொல்லி ஆலோசனை கூட நான் குடுக்குறேன் அப்படிங்கிறாரு ஆண்டவர். அதாவது டீச் பண்றேன், ஷோ பண்றேன், ஐ வில் கவுன்சில் யூ அப்படிங்கிறாரு. நம்ம நெனைக்கிறோம், எடுத்த உடனே ஆண்டவர் பெரிய காரியத்துல என்னை நடத்திருவாரு. அவர் பேசுறது ரொம்ப பெரிய காரியங்கள உடனே சொல்லுவாரு அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம். ஏன் நமக்கு அதையும் சொல்லிட்டு தான் இருக்கிறாரு. ஏன் நமக்கு அது கேட்கலன்னா, சின்ன சின்ன காரியங்களிலே அவர் சொல்வதை நம்ம கேட்க விட்டு போனதுனால, பெரிய காரியங்கள அவர் சொல்வதை கேட்க முடியல. முதல் படி கீழ்ப்படிதல், அடுத்த படி கீழ்ப்படிதல். ஒண்ணொண்ணா அவருடைய வார்த்தை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிதலு. அடுத்து 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 அடுத்துன்னு போம்போது தான் பெரிய காரியம், ஒரு பெரிய வெற்றி, ஒரு பெரிய விடுதலைக்கு நேராக நாம போக முடியும். எழுதப்பட்ட தேவ வார்த்தை நமக்கு தெளிவா நமக்கு முன்னாடி இருக்கு. இதையே நான் கீழ்ப்படியலன்னா, எழுதப்படாத வார்த்தைக்கு நான் எப்படி கீழ்ப்படிய முடியும்? ஆண்டவர் மன்னிக்க வேண்டும் சொல்றாரு. அத மன்னிக்கிறதுக்கு எனக்கு எனக்கு முடியல. ஆனா ஆண்டவர் பெரிய ஒரு விடுதலை எனக்கு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? என்னுடைய வீட்ல இருக்கிற உறவை சரி செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? இன்னொரு ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையா, இல்லையான்னு அறிந்து கொள்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு ட்ரிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்லயே நான் சொன்னேன். அதுல வந்து குழப்பம் இருக்காது. தெளிவு இருக்கும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உற்சாகம் குடுக்கும். ஒரு நிம்மதி குடுக்கும். ஒரு அ உ அதாவது கான்ஃபிடன்ஸ் குடுக்கும் அப்படின்னு சொன்னேன். பயம், குழப்பம், அவிசுவாசம், சந்தேகம் இதெல்லாம் ஆண்டவர்ட்டருந்து வரல, பிசாசுட்டருந்து வருதுன்னு நான் சொன்னேன். இன்னொரு ஒரு காரியம், ஆண்டவர் நம்மிடத்துல பேசுகிறாரா என்பதற்கு எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசி பார்க்கணும். ஒரு காரியத்த நம்ம செய்ய போறோம். இல்ல ஒரு ஒரு இன்டர்வியூ நம்ம அட்டெண்ட் பண்ண போறோம் அப்படின்னு வச்சுக்குவோம். இப்ப இன்டர்வியூல 2 வேலை நமக்கு இருக்குது. 2 வேலையும் ஒரு வேளை நமக்கு செலக்ட் ஆயிட்டோம்னு வைங்க. இப்ப எத நீங்க கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, சத்தமா நீங்க பேசி பாருங்க. இந்த சூழ்நிலையில நான் போம்போது, அங்க வந்து நான் எப்படி இருப்பேன்? அப்படிங்கிறத உங்க மனக்கண்கள் முன்பே கொண்டு வாங்க. இன்னொன்னு சத்தமா பேசி பாருங்க. சத்தமா பேசி பார்க்கும்போது, உங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் இருக்குது. ஒரு குழப்பமே இல்ல அப்படின்னா, நீங்க கால் எடுத்து வைங்க. உங்களுக்குள்ளே அந்த குழப்பம் இருக்குது. ஒரு ஒரு கலக்கம் இருக்குதுன்னா, ஆண்டவர் அதுல இல்ல என்று சொல்லி நம்ம பின்னால வந்துரலாம். ஏன்னா, இப்படிதான் வந்து எழுதப்படாத காரியங்கள், நமக்கு தெளிவாக கொடுக்கப்படாத காரியங்கள நம்ம தீர்மானம் எடுக்க வேண்டும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில வாசிக்கிறேன். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும், உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அப்ப எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். நம்ம யோசிக்கிறதுக்கும், நினைக்கிறதுக்கும் மிகவும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும், நம்முடைய சிந்தைகளையும் ஆண்டு கொள்ளும். ஒருவேளை சுற்றிலும் குழப்பமா இருக்கலாம். இது தெளிவற்ற சூழ்நிலையா இருக்கலாம். ஆனா, நமக்கு தெரியும் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இது நடக்கும் என்று சொல்லி ஒரு தெளிவான ஒரு சமாதானம் நமக்குள்ளே இருக்கும். அப்ப நம்ம காலடி வைக்கும்போது, அது உண்மையிலே ஆண்டவருடைய சித்தமாக, அது ஆண்டவர் பேசுகிறதாக, நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறதாக, நமக்கு வெற்றியை கொடுக்கிறதாக அமைய முடியும். இதுக்கு தான் ஆண்டவர் தேவ சமாதானத்த நமக்கு குடுத்திருக்கிறாரு. ஆங்கிலத்தில எப்படி வருதுன்னா, லெட் பீஸ் பி த அம்பயர். எப்படி ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியில அம்பயர் இருந்து எது அம் அவுட்டு, இது இது இன்னு, இது வந்து அ இது சரியான பந்து இல்ல, இது தவறான பந்து அப்படின்னு சொல்லி எப்படி டிசைட் பண்றாரோ, அதே மாரி நம்ம எது சரி, தவறு என்று நம்ம டெசிஷன் எடுக்கிறதுக்கு, நம்ம ஒரு தீர்மானத்துக்கு வருகிறதுக்கு காரணமா இருப்பது தேவ சமாதானம். நம்முடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிற தேவ சமாதானம். இப்ப நம்ம அத பேசி பார்த்து கண்டுபிடிக்கலாம். இன்னொரு ஒரு பகுதிய நான் காட்ட விரும்புறேன். இப்போ
1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில அ எலியா பத்தி அங்க வருது. இவன் வந்து முதலாவது ஆண்டவருடைய வசனத்தை எப்படி கேட்டு, எப்படி அவன் கீழ்ப்படிகிறான் அப்படிங்கிறத நம்ம அங்க பார்க்க போறோம். அதாவது முதல்ல அவன் வந்து 1ஆம் வசனத்தில கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றார். இப்போ முதல்ல போய் ராஜாட்ட போய் நீ இதை சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால தான் போய் தைரியமாக போய் நான் சொல்லாமல் இந்த ஊரில் மழையே பெய்யாதுன்னு சொல்லிட்டான். முதல் கீழ்ப்படிதல். ஆண்டவர் பேசுகிறாரு, அவன் கீழ்ப்படுகிறான். உடனே ஆண்டவர் கீழ்ப்படிந்த உடனே அவனுக்கு அங்கே பாதுகாப்பு. என்ன சொல்கிறாரு அடுத்து பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிட்டு அவர், நீ விடம் விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித்து ஆற்றங்கடையிலே ஒளிந்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். இப்போ 2வது ஆண்டவருடைய வார்த்தை வருது. நீ வந்து போய் ஒளிஞ்சிக்கோ, அங்கே வந்து காக்கா உனக்கு சாப்பாடு போடும். இப்போ வந்து எலியா இப்படி யோசித்திருந்தான்னு வைங்க, ஐயோ நான் ராஜா முன்னாடி போய் இவ்வளோ தைரியமாக பேசினேன், அது தேவனுடைய வார்த்தை ரைட்டு, ஆனால் இப்போ போய் ஒளிஞ்சிக்கோன்னு சொல்கிறது தேவனுடைய வார்த்தை இல்லையே அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிருந்தான்னா இன்றைக்கு அதை கீழ்ப்படிந்திருக்க மாட்டான். ஒருவேளை அவனுடைய வாழ்க்கை அதோடு முடிந்து போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராஜா அவனை கண்டிப்பாக அடுத்து தேடிட்டு தான் அலைஞ்சிருப்பான். இவ்வளோ தைரியம்னா அவனை வந்து இப்படி வந்து பேசுவேன்னு சொல்லி. ஆனால் உடனே 2வது கீழ்ப்படுதல் பாருங்கள். உடனே அவன் இந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறான். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின் படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்துக்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். இதில் பாருங்க 2ஆம் படி போய் ஒளிஞ்சிக்கோ அப்படிங்கிறாரு. அங்கே நான் பராமரிப்பேன், உனக்கு தேவையானதை நான் சந்திப்பேன். ஏன்னா நீ என்னை சொன்னபடி கேட்டினா நான் கவனிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அப்போது நம்மளுமே ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறார் என்னும்போது நம்ம கீழ்ப்படிந்தால் கவனிக்க வேண்டியது, அதுக்குரிய நம்ம பராமரிக்க வேண்டியது, நம்ம பாதுகாக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. இப்போ பாருங்கள், போய் அங்கே போனால் காலையிலேயே சாப்பாடு வருது. அதுவும் பெரிய நான் வெஜிடேரியன் விருந்து, அப்பமும் இறைச்சியும் காலையிலையும் சாயங்காலமும் தண்ணி, அடுத்து சாயங்காலத்தையும் கிடைக்கிது. அடுத்து பாருங்கள், தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளைக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிட்டு, இப்போ வந்து ஆண்டவர் ராஜாட்ட சொன்ன ஆண்டவர் இன்றைக்கி ஒளிஞ்சுக்கோன்னு சொல்கிறாரு. ஆனால் 2வது முறையாக அவன் கீழ்ப்படுகிறான். 3வது கீழ்ப்படிதல் பாருங்கள். அங்கே தண்ணி வற்றி போயிடுச்சு. உன்னை கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, அங்கே உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். இங்கே பாருங்க, இவன் இருக்கிற இடத்துலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி இஸ்ரவேல் நாடு இல்லாத இன்னொரு நாட்டில் உள்ள ஒரு சாரிபாத்துன்ற ஊருக்கு போய் அங்கே ஒரு விதவையை கண்டுபிடிச்சி விதவைகிட்ட நான் சொல்லியிருக்கேன்றாரு. இது ஒன்று தான் அவனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை. அது எந்த விதவை, அவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க மூக்கு எப்படி இருக்கும், கண்ணு ஒன்றுமே சொல்லலை. ஆனால் கூட அதை கூட நம்பி அவன் கிளம்பி அங்கே போகிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் தேவன் சொன்னால் அதில் கண்டிப்பாக அதில் வந்து எனக்கு பாதுகாப்பு இருக்குது, எனக்கு பராமரிப்பு இருக்குது. ஏற்கனவே என்னை காகங்களை கொண்டு போஷித்தார், காக்கானாலே பிடுங்கிட்டு போகும், அந்த காக்காவே எனக்கு வந்து கொடுத்துச்சு. இப்போ கண்டிப்பாக ஒரு விதவையாக இருந்தாலும் அவள் மூலமாக எனக்கு போஷிப்பார்னு சொல்லி போகிறான். போகும்போது அங்கே வாசலில் ஒரு விதவை வந்து விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்கா. உடனே கூப்பிட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வா அப்படின்னோடனே அவள் போகிறா, தண்ணி எடுக்க போகிறா. இவனுடைய விசுவாசத்தை, அதாவது ஆண்டவர் சொன்னதை எப்படி அவன் செயல்படுத்துறான்னு பாருங்க. கீழ்ப்படிதல் இதுதான், இப்படித்தான். ஆண்டவர் வந்து உடனே கொண்டு வந்து எல்லாத்தையும் நம்ம கண்ணு முன்னாடி எல்லாத்தையும் விரிச்சு வைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். பலமுறை நம்முடைய செயல்பாடுகள் அங்கே மிஸ் ஆகுது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை செயல்படுத்தி பார்க்க வேண்டும். இன்றைக்கு அவன் விசுவாசத்தில் அந்த கீழ்ப்படிதல் வந்து விசுவாசமாக செயல்படுகிறது எப்படி முயற்சி எடுத்து வைக்குது. கேட்குறான், ஒருவேளை இவளா இருப்பாளா, இவள் பார்த்த விதவை மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கா, அப்போ நான் இவள்கிட்ட கேட்பேன் கொஞ்சம் தண்ணி கொடுமா. உடனே அவள் கிளம்பி போகிறா. அப்போ கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் அவளுக்கு இருக்குது. அந்த காலம் பஞ்ச காலம், அங்கே வந்து எங்கேயுமே மழை பெய்யல. பஞ்ச காலத்தில் தண்ணி கொடுக்கணும், யாரோ ஒருத்தங்க தெரியாதவங்க வந்திருக்கிறாங்க, ஆனால் கூட தண்ணி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வருது. அப்போ ஒருவேளை ஆண்டவர் இவள்கிட்ட தான் பேசியிருப்பாரா. அடுத்து கேட்குறான் பாருங்க. கொண்டு வர அவள் போகிற போது அவளை கூப்பிட்டு கொஞ்சம் அப்பமும் உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றான். அப்பொழுது அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போகாது, எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்தும்படி 2 விறகு பொறுக்கிறேன்னு சொல்கிறான். இவளுக்கு ஆண்டவர் ஏற்கனவே அவட்ட பேசிட்டாரு. ஆனால் அதனால ஒருவேளை இவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாலோ என்னமோ தெரியல. உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன், என்கிட்ட ஒரே ஒரு பிடி மாவு தான் இருக்குது,
கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருக்குது, எனக்கும் என் பிள்ளைக்கும் இந்த கடைசி சாப்பாடு, இதுக்கு மேலே சாப்பிட்டு நாங்கள் சாக போகிறோம் அப்படிங்கும்போது எலியா உடனே ஐயோ ஐயோ என்னடா செய்கிறது அப்படின்னு அவன் நினைக்கல. அவன் விட்டு கொடுக்கல பாருங்களேன். அவன் வந்து டிஸ்கரேஜ் ஆகலை, ஒரு ஏமாற்றம் அடையலை. ஆண்டவர் சொன்னால் அது கண்டிப்பாக அவர் செய்வார். ஒரு பிடி மாவாக இருந்தாலும் சரி, கொஞ்சோண்டு எண்ணெயாக இருந்தாலும் சரி, அதன் மூலமாக என்னையும் போஷிப்பார், அந்த விதவையும் போஷிப்பார்னு சொல்லி அடுத்து அவன் சொல்கிறான், பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் முதலில் ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம், முதல்ல எனக்கு கொண்டு வா. இதில் ஒரு பெரிய ஒரு சத்தியமே அடங்கியிருக்கு. நம்மகிட்ட ஒன்றுமே இல்லைன்னு வைங்க, நம்மகிட்ட இருக்கிறத முதல்ல இருக்கிறதுல முதலாவது தேவனுக்கு கொடுக்கும்போது இருக்கிறதை அவர் ஆசீர்வதிக்கிறார். இதை தான் எலியா வந்து அந்த விதவைக்கு கற்றுக் கொடுக்குறான். அவனுடைய விசுவாசம் எப்படி செயல்படுது? வார்த்தையினாலே விடுவிக்கப்பட்டது. ஃபெய்த் வாஸ் ரிலீஸ்ட் பை ஸ்பீக்கிங் காட்ஸ் வேர்ட். கடவுளுடைய வார்த்தை அவனுக்கு வந்திருக்கு. ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் உனக்கு சாப்பாடு கொடுக்கும்படி அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த வார்த்தையை அவன் வந்து தன்னுடைய வார்த்தையாக பேசுகிறான். அவன் அந்த விதவைட்ட, பயப்படாத, போய் செய்ய. அடுத்து, தேசத்தின் மேல் கர்த்தர் மழை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார் என்றான். அவள் போய் அப்படியே செய்தாள். இப்போ 4வது கீழ்ப்படிதல், அந்த விதவையோட கீழ்ப்படிதல் பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு மனுஷன் தண்ணி கேட்குறாரு, தண்ணி தான் கொடுக்க போனா, இப்போ என்கிட்ட இருக்க சாப்பாடையும் கேட்குறாருன்னு அவன் நினைக்கல. ஆனால் ஆண்டவர் என்கிட்ட பேசுகிற மாதிரி, இவர் தேவனுடைய மனுஷன், இவர் எனக்கு சாப்பாடு, ஒருவேளை இவர் மூலமாக ஆண்டவர் எனக்கும் கொடுக்க வந்திருக்கிறார், நான் அவருக்கு முதலாவது கீழ்ப்படுவேன், தேவனுடைய வார்த்தை அவர் மூலமாக எனக்கு வருகிறது, அதனால அந்த வார்த்தையின்படி நான் செயல்படுவேன்னு சொல்லி அந்த விசுவாசத்தினாலே தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையை அவள் ஏற்றுக்கொண்டு செயல்பட ஆரம்பித்தார். ஃபெய்த் இஸ் ரிசீவ்ட் பை ஒபீடியன்ஸ். கீழ்ப்படிதலினாலே விசுவாசம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு செயலில் காணப்பட்டது. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் வீட்டில் போய் உட்காந்துருக்கலாம். அவன் சொன்ன மாதிரி அவனுக்கு முதல்ல கொண்டு வந்து கொடுக்குறா. அடுத்து பாருங்க, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையில் மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. செலவழிந்தும் போகல, குறைந்து போகலை. அதுக்கு அடுத்து நம்ம புதிய ஏற்பாட்டில் ஒரு பகுதியில் பார்த்தோன்னா, எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் மழை பெய்யாமல் வானம் அடைபட்டிருந்ததுன்னு வாசிக்கிறோம். அப்போது 3 வருஷம் அந்த வீட்டில் சாப்பாடு தாராளமாக அவளுக்கும், அவள் மட்டுமல்லாமல் தேவனுடைய மனுஷனுக்கும் தாராளமாக அங்கே இருந்துச்சு. ஊரெல்லாம் பஞ்சம், ஆனால் அந்த வீட்டில் சாப்பாடு நிறைவு, எப்போவுமே சாப்பாடு இருந்துக்கிட்டே இருந்தது. ஏன்னா அவளுடைய விசுவாசம் கீழ்ப்படிதல் மூலமாக வெளிப்பட்டது. தேவனுடைய மனுஷன், அதாவது எலியா, அவன் கேட்டான், தேவனுடைய வார்த்தையை கேட்டான். ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கேன், நீ போ அப்படின்றத கேட்டு அவன் அங்கே போய் அந்த விதவையிட்ட அதே வார்த்தையை பேசும்போது, இந்த விதவை அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய ஆரம்பித்து கடைசியில் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு விடுதலை, ஒரு பெரிய ஒரு பராமரிப்பு, பஞ்ச காலத்துக்கு அவள் தப்பு வைக்கப்படுறாள். இப்படி தான் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக வருகிறது. எழுதப்பட்ட வார்த்தை மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம என்ன தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவர் வந்து பெரிய காரியங்களை நம்ம ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும், ஊழியத்துக்கு கொடுக்கணும், அநேகரை ஆண்டவருக்குன்று ஆதாயப்படுத்தணும், இந்த வார்த்தைகளை மட்டும்தான் பேசுவார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்மை குறித்து, நம்முடைய தனிப்பட்ட ஆத்மாவை குறித்து, நம்முடைய சரீரத்தை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய சுகத்தை குறித்து, நம்முடைய விடுதலையை குறித்து, இதை கூட ஆண்டவர் பேசுகிறாரு. பேசுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார், சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனால் நம்ம கேட்குறோமா? ஆண்டவர் பேசுகிறாரா நம்மகிட்ட? அது எப்படி நம்ம கவனிக்கிறது? அது எப்படி ஆண்டவர் தான் பேசுகிறாரு? அதைத்தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அந்த விதவையுடைய வாழ்க்கையில் அவருடைய கர்த்தருடைய வார்த்தையை பேசுனதுனால அந்த எலியாவுக்கு பாதுகாப்பு கிடைச்சது. முதல்ல ராஜாட்ட இருந்து, அடுத்தாப்புல பராமரிப்பு, சாப்பாடு, அவனுக்கு தேவையான சாப்பாடு கிடைச்சது. அந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்த அந்த பெண்ணுக்கு, அவளுக்கு சாப்பாடு கிடைச்சது. அவளுக்கு வந்து ஒருவேளை இல்லைன்னு நினச்சா கூட கர்த்தர் சொல்லிட்டாரு, கர்த்தருடைய வார்த்தை சொல்லிடுச்சு, அதனால் கண்டிப்பாக நான் வந்து செய்வேன்னு சொல்லி செய்யும்போது அங்கே அவளுக்கும் அவளுடைய குடும்பத்தாருக்கும் அங்கே ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு, ஒரு பராமரிப்பு, அவளுடைய தேவை சந்திக்கப்பட்டது. அவருடைய வார்த்தையை கவனமாக கேட்டு அதன்படி செய்கிறவர்களை கர்த்தர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம பேசுகிறோமா? எத்தனையோ பேர் ஆண்டவர் வந்து சில நேரம் யாரையாவது ஞாபகப்படுத்துவார், அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசுன்னு சொல்லுவார். ஆனால் நம்ம பேசுனோம்னா அங்கே ஒரு விடுதலை நடந்திருக்கும். ஆனால் நம்ம பேசுகிறதுக்கு மனமில்லை, இது ஏதோ நானே யோசிக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட சின்ன காரியங்களே நம்ம கீழ்ப்படி ஆரம்பிக்கும் போது பெரிய காரியங்களே நம்மிடத்தில் தேவன் பேச முடியும். இப்படி தான் ஆண்டவர் வந்து பேசுகிறார்.
ஒரு மீண்டுமா ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. கர்த்தருடைய வார்த்தையின்படி கேட்டு அதன்படி செய்ததினாலே கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து ஒரு வசனம் நம்ம ஏற்கனவே வாசிச்சது யோவான் 10ஆம் அதிகாரத்துல, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ நம்ம ஆண்டவருடைய ஆடுகளாய் இருக்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் அவருடைய ஆடுகள். அவர் நம்முடைய மேய்ப்பன். மேய்ப்பனுடைய சத்தத்தை நமக்கு தெரியும், நம்ம கேட்க முடியும். ஆனா அந்த சின்ன காரியத்தை சொல்லும்போது நம்ம கீழ்ப்படியும் போது அடுத்து ஒவ்வொன்றா நமக்கு தெளிவா கேட்கும். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவருடைய வசனத்தை, அவருடைய வார்த்தையை, எழுதப்பட்ட வார்த்தை மட்டும் இல்லாம, நம்முடைய பர்சனல் லைஃப்‌க்கு ஒவ்வொரு நாளும் நமக்குரிய அனுதின வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தை கூட ஆண்டவர் பேசுகிறார் என்பத இந்த நாள்ல நம்ம புரிந்திருப்போம்னு நினைக்கிறேன். அந்த காரியத்தை நம்ம உணர்ந்து செயல்படுறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அப்படியே கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்புள்ள ஆண்டவரே, அந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய வார்த்தையின் மூலமாக மட்டுமல்லாமல் சுவாமி, ஆண்டவரே, அனுதின வாழ்க்கைக்கு எங்களுக்கு தேவையான ஒவ்வொரு காரியங்களுக்கும் நீர் எங்களோடு பேசுகிறீர் என்பதை கர்த்தாவே நாங்கள் வேதத்திலிருந்து பார்த்தோம். ஆண்டவரே, நாங்க உம்முடைய ஆடுகளாய் இருக்கிறோம். உம்முடைய சத்தம் எங்களுக்கு தெளிவாக கேட்கிறது. அதற்காக நன்றி. எங்களால கேட்க முடியும். அதுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, சத்தத்தை அறிந்து கொள்வது மட்டுமல்லாம, ஆண்டவரே, அதை கவனிப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கவனிப்பதோடு கர்த்தாவே நின்று விடாமல் அதன்படி செய்றதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, சூழ்நிலையின் மத்தியிலே ஆண்டவரே தெளிவாய் ஆண்டவரே சத்தத்தை கேட்டு அதன்படி செய்து எங்களுடைய குடும்பத்தை பாதுகாக்க, ஆண்டவரே எங்களுடைய குடும்பம் பராமரிக்கப்பட, ஆண்டவரே நீர் உதவி செய்கிறீர் என்பதை கர்த்தாவே நாங்கள் புரிந்து அதன்படி நடக்க உதவி செய்யுங்க. என்னை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தாவே உம்முடைய வசனத்தை, உம்முடைய வார்த்தையை கேட்க முடியும் என்பதை கர்த்தாவே உணர்ந்து கொள்ள நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் தாழ்மை கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.